அனைவருக்கும் வணக்கம். திருமண பொருத்தம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறது 4 ஜோசியத்தை போய் பார்க்குறீங்க, பொருத்தம் பார்க்குறீங்க, நாளை பார்க்குறீங்க, கிழமையை பார்க்குறீங்க, நட்சத்திரத்தை பார்க்குறீங்க, யோகத்தை பார்க்குறீங்க, திருமணத்தை முடிவு பண்ணுறீங்க. சிறப்பான முறையில் திருமணம் நடக்குது. ஆனால் திருமணத்திற்கு பின்பு நடக்கும் சில நிகழ்ச்சிகளில் எந்த ஜோதிடரையும் நீங்கள் கேட்பதில்லை. காரணம்னா மறுபடியும் நம்ம ஜோசிகார்ட்ட போனால் நம்ம அவருக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிடுறீங்க. சாதாரணமாக ஒரு திருமண பொருத்தம் பார்த்தா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஆனால் உட்காந்துருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு பொறுமையும் கிடையாது. இவங்க நட்சத்திர பொருத்தம் மட்டுமே யார்கிட்ட கேட்டு வந்துட்டு திருமணத்தை முடிவு செஞ்சுறாங்க. எவ்வளோ திருமண பொருத்தம் இருந்து நீங்கள் திருமணம் பண்ணாலும் சில சூழ்நிலைகள் கண்டிப்பாக மணமக்களை பிரித்து வச்சிடும். பொதுவாக திருமணம் எவ்வளோ பொருத்தம் இருந்தாலும் 10 பொருத்தம் இருந்தாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் பிரிவினை ஏன் வருகிறது? அது ஜோதிடர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் கடக லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தாங்கன்னா திருமணம் நடந்து முடிந்த பின்பு நடக்கும் சுப காரியங்களில் ஒன்றான சாந்தி முகூர்த்தம். இந்த சாந்தி முகூர்த்தத்தில் கணவன் மனைவிக்கு நீங்கள் பசும்பால் கொடுப்பீங்க. கடக லக்னத்துக்கு பாதகாதிபதி ரிஷபம். அப்போ சுக்கிரனே உங்களுக்கு பாதகாதிபதி வருது. அப்போ சாந்தி முகூர்த்தத்தப்போ நீங்கள் பால் கொடுத்தீங்க அப்படின்னா முதல் பிரிவினையை உருவாக்குவோர் யாருன்னா பெண்ணின் பெற்றோர்களே. அப்போ இது ஜோசியர் மேலே தப்பு கிடையாது. ரெண்டாவது, சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறது உங்களுடைய வழக்கப்படி உங்களுடைய இஷ்டப்படி தான் நீங்கள் நடத்துகிறீங்க. அப்போ சாந்தி முகூர்த்தம் அப்படி நடக்கக்குள்ள எந்த தம்பதிகளாக இருந்தாலும் கடகலக்கணத்தில் பசும்பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி கன்னி லக்னம் போடுறப்ப சாந்தி முகூர்த்தத்துக்கு நீங்கள் நேரம் குறிச்சிங்க அப்படின்னா இது கட்டாயமாக திருமண உறவில் பல பாதிப்புகளை கொடுத்து கணவன் மனைவி பிரிவினைக்கு நீங்கள் சாந்தி முகூர்த்தத்துக்கு குறித்த நேரமே உங்களுக்கு பாதகமாக மாறும். அப்போ மறுபடியும் இது சம்மந்தமாக நீங்கள் ஜோதிடத்தை தான் அணுகணும். அப்போ ஒரு முறை ஜோதிடத்தை கேட்குறப்ப நீங்கள் கொடுக்குற ஃபீஸை பற்றிலாம் கவலைப்படாமல் உங்களுக்கு தேவையான சந்தேகத்தை நிச்சயமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.